அனைவருக்கும் வணக்கம். இது PS ஐயர் சமையல். தினம் தினம் ஒரு சமையல் பற்றிய குறிப்புகளை இந்த சேனலில் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த வகையில் இன்னைக்கு பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம் சாம்பார். ரொம்ப பிடிச்ச, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாம்பார் என்னன்னா சின்ன வெங்காய சாம்பார். இது எப்படி தயார் பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பாருங்கள். அதே மாதிரி செய்து நீங்களும் அந்த சின்ன வெங்காய சாம்பார் டேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நன்றி. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இது தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இது ஒரு 5 பேருக்கு பண்ணக்கூடிய வகையில் பொருட்கள் என்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 அவரைக்காய் அதை எடுத்துக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு, அதாவது ஒரு 200 கிராம் 250 கிராமுக்குள்ள துவரம்பருப்பு, டூர் டால் அப்படின்னு சொல்லக்கூடிய துவரம்பருப்பை குக்கரில் போட்டு நல்லா அலம்பிட்டு அதை ஒரு பாதி அளவில் வேக வைங்க. அதாவது துவரம்பருப்பு நல்ல குவாலிட்டியான துவரம்பருப்பாக இருந்தால் அதை ரொம்ப வேக வைக்கணும்னு இது இல்லை, குக்கரில் மூடி வேக வைக்கணும்னு இல்லை. அதை ஓரளவு கொதிச்ச உடனே என்ன பண்ணுங்க, உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம், 4 அவரைக்காய், தக்காளி இதை நறுக்கி அந்த இதில் போட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. அதாவது அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு, சிறிது மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சாம்பார் பொடி போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளை அதில் போட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் வர அளவுக்கு அந்த இதை விடுங்க. விசில் விட்டுட்டு எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பருப்பும் நல்லா வெந்திருக்கும், காயும் நல்லா வெந்திருக்கும். கடைசியில் என்ன பண்ணுங்க, காயெல்லாம் வெந்து நல்ல குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏற்கனவே நீங்கள் வச்சிருக்கிற புளி கரைச்சி வச்சிருக்கிற அந்த கரைசல் இருக்கு இல்லையா, அதை அதில் விட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு கடைசியில் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை அதை என்ன பண்ணுங்கள், அதில் கிள்ளி அதில் போட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. கொஞ்சம் எண்ணெய், ஒரு சின்ன வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம் நல்லா கொஞ்சம் வெடித்த பிறகு கருவேப்பிலை போடுங்க. தேவைப்பட்டால் மிளகாய் வத்தல், ஒரு 2 மிளகாய் வத்தலை கிள்ளி அதில் போட்டு தாளித்து அந்த சாம்பாரில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு எடுத்து வச்சு இறக்கி வச்சிட்டிங்கன்னா சாம்பார் அருமையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லிக்கு கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஒரு இட்லி 2 இட்லி இல்லைங்க, குழந்தைகள் 4, 5, 6 இட்லி கூட சாப்பிடுவாங்க. பெரியவங்களாக இருந்தால் 10 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சேனலுக்கு, நம்மளுடைய சமையல் பற்றின குறிப்புகள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.